நம்மளுடைய மின்சார வாரியம் சார்பாக ஒரு நோட்டு கொடுக்கப்பட்டது. ஸோ அதெல்லாம் தான் காரணங்கள். அதாவது ஒரு சில இடத்துல லோடு கம்மியாக இருக்கிறதுனால அந்த ஃபியூஸ் ஆஃப் ஆகுது, ஒரு சில இடத்துல லோடு அதிகமாக இருக்கலாம் ட்ரிப்பிங் ஆகுது. ஸோ இதற்கான நிறைய இடத்துல திடீர்னு வர்ற ரீசன்னால நேற்று முதல் பெரும்பாலான இடங்கள்ல வந்து சென்னையில் மட்டும் ஒரு 7 ரேபிட் டீம் ஒன்று போட்டாச்சு, இன்ஜினியர் டீம். ஸோ அவங்க வாகனங்களோட இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. எங்க அந்த மாதிரி பழுதுகள் வருதோ உடனே போய் அவங்கள போய் அட்டன் பண்றதுக்கான வேலைகள் இருந்துச்சு. நேற்று இரவு முழுவதும், அதாவது சீஃப் இன்ஜினியர் லெவல்ல அனைத்து அதிகாரிகளும் வந்து நேற்று இரவு முழுவதும் எல்லா இடத்துலையும் சப்ஸ்டேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் ரோந்து பணிகள் ஈடுபட்டாங்க. ஸோ அதன் மூலமாக பெரும்பாலான அந்த மாதிரியான எங்கெங்கெல்லாம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்ததோ அதெல்லாம் உடனே அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ண முடிச்சு. உடனே மின்சார தடை இல்லாமல் அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சோ அதெல்லாம் சரி செய்யறதுக்கான வேலை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய அனைத்து சி லெவல் அனைத்து அதிகாரிகளும் ஒவ்வொரு சப்ஸ்டேஷன்ஸும் போய் நேரடியாக பார்வையிட்டு எங்கெங்கெல்லாம் இதில் வருது. ஏன்னா நிறைய இடத்துல பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் லெகசி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதில் பிரச்சனை நிறைய இருக்குது. கேபிள்களில் நிறைய ஃபால்ட் வருது. நிறைய இடத்துல குழி தோன்றனால் கேபிள்கள் கட் செய்யப்படுது. ஸோ இதெல்லாம் இது பண்ணுது. அதை தாண்டி ஒரு சில இடத்துல அங்க இருக்கிற ஒரு சில தனிநபர்களுடைய தவறுகளால ஒரு சில இடத்துல மின்சாரங்கள் தடைபடுவதாக கணக்கிடப்பட்டுச்சு. அதுக்கான நடவடிக்கைகள் கண்டிப்பாக இன்றுக்குள் எடுக்கப்பட்டுவிடும். எங்கெங்கெல்லாம் அது மாதிரியான ஒரு தனிநபர்களுடைய தவறுகளால் இந்த மாதிரி நடக்குதோ, அது யாருடைய தூண்டுதல்னால செய்யறாங்க என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் மீது இன்று இரவுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ அவர்களாம் யாருன்னு கணக்கிடும் பணிகள் நடந்து கொண்டு வருது. கண்டிப்பாக மின்சார வாரியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் நலிவடைந்து வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒரு 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பணிகளை இருக்கிறாங்க. அதை தாண்டி பெரும்பாலான இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து எல்லாமே வந்து மிக பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸா இருக்கு. சப்ஸ்டேஷன்ஸ் வந்து எவ்வளவு உருவாக்க வேண்டும் என்று இவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 234 35 உருவாக்க வேண்டும் என்று கணக்கிடப்பட்டு பெரும்பாலும் எந்த வேலையும் நடக்கப்படவில்லை. ஸோ நிறைய இடத்துல இன்னும் அதற்கான பணிகள் தான் செய்யப்பட்டு வருது. ஸோ இதை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருது. ஸோ இந்த மாதிரியான தடைகளை சரி செய்ய இப்போதைக்கு முடிந்த அளவு அங்கங்கே வந்து இன்ஜினியர்ஸை வச்சு ஒரு டீம் அமைச்சு அந்த டீம் வந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வராங்க. ஸோ நேற்று இரவு பெரும்பாலான இடத்துல அதற்கான தடுக்கும் பணிகள் நடைபெற்று சிறப்பாக உடனே அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ மேலும் இதை வந்து சிறப்பாக செயல்பட எங்கெங்கெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறோ அதெல்லாம் சரி பண்ணுவது. ஏதாவது ஒரு தனிநபருடைய தவறுகள் இருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டிப்பாக நாங்கள் கேட்டுக்கொண்டுள்ளோம். அது பெரும்பாலான அங்க இருக்கிற நிர்வாகிகளும் அதை சொல்லியிருக்காங்க, அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் மேற்கொள்ளப்படும். வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும். ஏன்னா மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்லை. எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதில் மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றதை சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டே வரும். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவதும். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்ல. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துல அங்க இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏன்னா எங்கெல்லாம் வந்து ஒரு சில தனிநபர்கள் யாருடைய தூண்டுதலின் பேர்லயோ செய்யறாங்கன்ற ஒரு சில கருத்துக்கள் நிலவுகிறது. ஸோ அதெல்லாம் சரி செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. 99% சிறப்பாக செயல்படும் ஒரு ஊழியர்கள் மத்தியில் 1% பேர் கருப்பாடுகளாக இருந்து செயல்படும் விதத்தை நாங்கள் வேலிடேட் பண்ணுறோம். இல்ல அதை நம்ம இப்ப போய் வேலிடேட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். கண்டிப்பாக 99% சிறப்பாக செயல்படும் அந்த நிர்வாகத்தில் 1% இல்ல நான் சொன்ன இல்ல என்னன்னா போதுமான ஊழியர்கள் இல்லைன்னு தான் முதலே சொல்லியாச்சு. 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. சோ அதனால இல்ல இப்ப வந்து சொல்லிக்கிறேன். இப்ப என்ன நடவடிக்கைன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சீரமைக்கும் பணிகள் அதற்கான எங்கெங்கெல்லாம் டீம் அமைச்சு இன்ஜினியர்ஸ் டீம் போட்டு நேற்று வந்து 7 டீம் வந்து சென்னை முழுவதும் சுற்றி இருந்தாங்க. எங்கெங்கெல்லாம் உடனே ஃபால்ட் இருக்கோ உடனே போய் அட்டன் பண்ணி அதை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்துச்சு. திருவள்ளூர்ல நேற்று ஒரு ஃபால்ட் இருந்துச்சு, அதுல ஹை வோல்டேஜ்னால ஃபால்ட் இருந்துச்சு.
அதுல முழுவதுமாக சீரமைக்கும் பணிகள் இரவு முழுசு நடந்துச்சு. அதே மாதிரி திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, கோயம்புத்தூர் இது எல்லாத்திலும் கரூர்லயும் ஒரு சில இடங்கள்ல சொன்னாங்க. சோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்திருக்கு. எங்கெங்கெல்லாம் ஒரு தனிநபர்கள் இதில் தவறு இழைக்கப்பட்டிருக்கோ அவங்களுடைய மேனுவல் எரர்னாலேயோ இல்ல அவர்கள் தெரிந்தோ இல்ல யாருடைய தூண்டுதல் பேரில் செய்யப்பட்டிருந்தால் அதுல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லப்படும். இப்ப நம்மளுடைய கால் சென்டர்ஸ்ல 24 மணி நேரம் கால் சென்டரோட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. மேக்ஸிமம் அந்த கால் சென்டருக்கு கால் பண்ணா அங்க எடுக்கிற கால் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மின்சார வாரியத்திற்கு அங்க இருக்கிற அவங்க ஊழியர்கள் வந்து சரி செய்யும் பணியில் இருக்கலாம், அதனால போன் எடுக்காம இருக்கலாம். கால் சென்டருக்கு தொடர்பு கொள்றவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையானதை அதை அங்கேயே பதிவு செய்து அங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு மெசேஜும் போயிடுது. ஒவ்வொரு கால் சென்டர் நம்ம கால் சென்டர் 24 மணி நேரம் 300க்கும் மேற்பட்டோர் வந்து கால் சென்டர்ல பணியாற்றுறாங்க. அதற்கான உடனே அவங்களுக்கு அந்த டிக்கெட் ரைஸ் பண்ணி அதுக்கான மெசேஜும் கொடுத்துறாங்க. சோ அதனால பெரும்பாலும் கால் சென்டருக்கு தொடர்பு கொண்டால் அதுக்கான உடனே ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு அங்க சப்ஸ்டேஷன்ஸ்லயும் இருக்கிற ஊழியர்கள் வந்து வேற பணிகள்ல இருக்கலாம். சோ அதனால போன் எடுக்காம இருக்கலாம். சோ அதனால கால் சென்டர்ல கால் பண்றதுதான் எல்லாரும் எல்லாரும் சொல்லல. இல்ல 99 ஒரு சில பேரால் மெத்தன போக்காக இருக்கலாம். அதையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். பட் எல்லாருமே அப்படி இல்ல. 99% நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான அதிகாரிகள் சி லெவலில் இருக்க அதிகாரிகள், டிஸ்ட்ரிபியூஷன் இருக்க பெரும்பாலான அதிகாரிகள் வந்து இரவு முழுவதும் அதாவது 2 நாள் தூங்காமல் இரவு முழுவதும் பணியாற்றி இருக்காங்க. இப்போ வரைக்கும், அதாவது நேற்று மதியம் போனவங்க இப்போ வரைக்குமே வந்து பணியில இருந்துட்டு தான் முழுவதும் சுற்றுப்பயணம் இருந்து எல்லா இடத்துலயும் பணியாற்றி வராங்க. நம்ம இதுல இன்னொரு சேலஞ்ச் என்னன்னு சொல்றோம்னா, எல்லா இடத்துலயும் பழைய டிரான்ஸ்ஃபார்மர்கள், பழைய கேபிள்கள். சோ இதையும் அங்கங்க அந்த 14 பெரிய ஃபால்ட் வருது, அதையும் சீரமைக்கும் பணிகள் இருக்கு. முழுமதாக புதுசா மாற்ற முடியாது, ஆனால் தேவையான இடத்துல இருக்கிற கையிருப்புகளை வச்சு புதுசாக மாற்றப்பட்டது. எங்கெங்க பெரிய ஃபால்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்கு. கேபிள் ஃபால்ட்ஸ் எல்லாம் டெம்பரரியா சீரமைச்சு கொடுத்துட்டு வராங்க. 2,50,000 கோடிங்கிறது கடன் சொல்லியிருக்காங்க. 2.5 crores நீங்க சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் இருக்கோ நம்ம சரி பண்ணிருக்கோம். இது இன்னொன்னு சம்மர்ல சடன் பீக் இருக்கறனால, இன்னொன்னு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கறனால அந்த பீக் இருக்கு. சோ இது சரி பண்ணிட்டே இருக்கும். 20 வருடமாக நலிவடைந்த ஒரு நிறுவனம், 20 வருடமாக ஒரு நிறுவனத்தை எவ்வளவு அதை வந்து அதோடைய அனைத்தையும் உறிஞ்ச முடியுமோ உறிஞ்சாச்சு. இதை சீரமைக்கும் பணிகள் சில ஆண்டுகள் பிடிக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வெகு விரைவில் இதற்கான சீரமைக்கும் பணிகள் ஒவ்வொரு நாளும் பார்ப்பீங்க. அதற்காக தான் முழு வீச்சாக முதல்வர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. முதல்வர் ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குதுன்ற முதல்வரும் கேட்டறிந்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் இதுக்கு சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு வருது. இதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.